அவர்களை அப்படி பார்த்த கங்காவின் கையில் இருந்த ஃபைல் கீழே விழுந்தது. அது நழுவி விழுந்த சத்தம் அந்த அறையின் அமைதியை உடைத்தது. அந்த சத்தத்தில் சுயநினைவிற்கு வந்த விஷ்ணுவோ சட்டென்று வைஷ்ணவியின் கையை விட்டுவிட்டு ஒரு அடி பின்வாங்கினான். என்ன விஷ்ணு, ரூமில் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அன்னைக்கு மண்டபத்தில் இவ கழுத்தில் தாலி கட்டின, அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். சரி, சூழ்நிலைன்னு நினச்சி நான் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கும் ஒரு காரணம் சொன்னேன், அதையும் நம்பினேன். இப்போ என்னடானா என்கிட்ட காஃபி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு என்ன ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ரூமுக்குள்ளே இப்படி நின்றுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது விஷ்ணு, ரொம்ப தப்பாக இருக்குது. என்னோட வாழ்க்கையை நீ ஏமாத்திட்ட என்று அவள் கதற ஆரம்பித்தாள். கங்கா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு என்று விஷ்ணு அவளை சமாதானப்படுத்த முயல. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? இப்போவும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை ஏமாற்ற போறியா? என் கண்ணால் பார்த்ததை நம்பவா, இல்லை நீ இனி சொல்ல போகிற கதையை நம்பவா? சொல்லு, உன்னை எப்படி நம்புறது என்று கங்கா அவனை நேராக பார்த்து கேட்டாள். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை கங்கா. அவள் விழப்போனா அதான் நான். அதனால் கையை பிடிச்சியா? சரி, அதான் அவள் விழலைல்ல, அப்புறம் ஏன் கையை விடலை? நான் உள்ளே வந்து சத்தம் கேட்டதுக்கு பிறகு தானே கையை விட்ட, அதுக்கு என்ன பதில் என்று அவள் கேட்க, அந்த கேள்விக்கு விஷ்ணுவால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அவனது அமைதியை அவளை இன்னும் ஆத்திரப்படுத்தியது. பாத்தியா, உன்னால் பதில் கூட சொல்ல முடியல. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த. ஆனால் இப்போ வேற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. இதுக்கு அப்புறமா நான் உன்னை நம்பணுமா? சொல்லு விஷ்ணு, நான் எதுக்காக உன்னை நம்பணும் என்று அவள் கண்ணீருடன் கேட்டாள். அந்த அறையில் விஷ்ணு வார்த்தையின்றி நின்றான். வைஷ்ணவி மட்டும் அமைதியாக அந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் கவனித்து கொண்டிருந்தாள். கங்காவோ திடீரென்று பின்னோக்கி 2 அடிகள் நகர்ந்தாள். இல்லை விஷ்ணு, எனக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு இவளை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நீ இவளை ரொம்ப நாளாகவே காதலிச்சிருக்க. ஆனால் நான் உன்னை காப்பாற்றினதுனால, அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உன் கூட இருந்ததுனால, என்னை விட்டுட்டா எல்லாரும் ஒன்று தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சி ஊர் வாயை மூட என்ன சமாதானப்படுத்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்க. ஆனால் இப்போ சந்தர்ப்பம் பார்த்து இவ கழுத்தில் தாலி கட்டியிருக்க. புரியுது, இப்போ தான் எல்லாம் எனக்கு புரியுது. அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிக்க முயன்றாள். பரவாயில்ல விஷ்ணு, பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாயிரு. நான் எங்கேயாவது போகிறேன், என்னை பற்றி இனி நீ கவலைப்படாத என்று திரும்பி நடக்க முயன்றவளை விஷ்ணு வேகமாக சென்று கையை பிடித்து இழுத்தான். கங்கா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அவளோ சட்டென்று கையை உதறிவிட்டாள். கேட்க முடியாது விஷ்ணு, இனிமே என்னால் எதுவும் கேட்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சால் என்ன நம்புவ? அவளோ ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இப்போவே டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணு. அந்த ஒரு வார்த்தை அறையையே அமைதியாக்கியது. என்ன? ஆமாம், இந்த நிமிஷமே நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு. அப்போ தான் நீ என்னை காதலிக்கிறேன்னு நான் நம்புவேன். விஷ்ணுவோ எந்த தயக்கமும் இல்லாமல் திரும்பி வைஷ்ணவியை பார்த்தான். அதை பார்த்து வைஷ்ணவியின் கண்களில் மெதுவாக நீர் பெருக ஆரம்பித்தது. இங்கே பாரு, நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது வேறு விஷயம். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு உண்மையாகவே நினச்சா ஒழுங்கு மரியாதையாக எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடு. வைஷ்ணவியோ அசையவில்லை. என்னால் சைன் பண்ண முடியாது. என்னால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? அவள் அவன் கண்களை நேராக பார்த்தாள். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தை விழுந்த அடுத்த நொடியே விஷ்ணு நக்கலாக சிரித்தான். என்ன, லவ் பண்ணுறியா? அவன் சிரிப்பில் அவமதிப்பு வெளிப்படையாக இருந்தது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல உன்னோட இடத்த மறந்துடாத. நீ என்னோட கம்பெனியில் வேலை பார்க்க வந்த ஒரு வேலைக்காரி, நானும் முதலாளி. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லையே காதல் வந்துடுச்சா? இல்லை எப்படியாவது என்னை மடக்கி போடலான்னு ஐடியாவில் தான் வேலைக்கே சேர்ந்தியா? வைஷ்ணவியின் முகம் வலியில் சுருங்கியது. ஆனாலும் அவன் நிறுத்தவில்லை. சொல்லு, நோகாமல் சுகமாக இந்த சொத்தில் வாழணும்னு திட்டம் போட்டியா? பணக்காரன் கிடச்சா வாழ்க்கை செட் ஆகிடும்னு கணக்கு போட்டியா? அதனால தான் போய் சொல்லி ஏமாற்றி உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சியா? அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியை விட கூர்மையாக அவளது மனதை கிழித்தது. ஆனாலும் அவள் ஒரு வார்த்தை கூட பதில் பேசவில்லை. அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் மட்டுமே அவன் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் அமைதியான பதிலாக நின்றது.
அப்படியே உன்னோட நடிப்பால் என்னை மயக்கலான்னு மட்டும் நினச்சிடாத. நான் அவ்வளோ சீக்கிரம் மயங்குறவன் இல்லை. விஷ்ணுவின் குரலில் இருந்த வெறுப்பு ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது. நேற்றைக்கு நான் குடிச்சிருக்கேன்னு கூட யோசிக்காமல் என் ரூமுக்குள்ளே வந்து என் கூடவே இருந்து என்னை தொடுற அளவுக்கு நெருங்கியிருக்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியுமா? அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் அவளை கேவலமாக பார்க்கும் ஒரு எண்ணம் வெளிப்பட்டது. 4 மாதமாக கங்காவும் நானும் ஒரே வீட்டில் இருக்கோம். அவளோட விரல் கூட என் மேலே பட்டது கிடையாது. ஆனால் நீ வந்த ஒரே நாளில் என் கையை பிடிக்கிற, என் பக்கத்தில் நிற்கிற, என் கூட ஒரே ரூமில் இருக்கிற. இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு தெரியுமா? போதும் விஷ்ணு. வைஷ்ணவியோ திடீரென்று குரலை உயர்த்தினாள். இங்கே பாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத. அவளது கண்கள் சிவந்து எரிந்தன. அதுக்கு பேர் என்னன்னு தெரியணுமா? அது பொண்டாட்டி. அந்த ஒரு வார்த்தை அறை முழுவதும் இடியென விழுந்தது. ஆமாம் விஷ்ணு, நான் உன் பொண்டாட்டி. அக்னி சாட்சியாக உன் கையால் என் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி. அதனால தான் உன் ரூமுக்குள்ளே வந்தேன். அதனால தான் உன்னை கவனிச்சேன். அதில் எந்த தப்பும் இல்லை. அவள் ஒரு நொடி நின்று ஆழமாக மூச்சு இழுத்தாள். ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கங்கா மேலே இருக்கிறது காதலே இல்லை. அவன் உன் உயிரை காப்பாற்றினங்கிற நன்றி கடன். அதைத்தான் காதலில் நினச்சி நீயே உன்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்க. உன் மனசுக்கே அந்த உண்மை தெரியும். ஆனால் அதை ஒத்துக்கிற தைரியம் மட்டும் உனக்கு இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடணும், அதானே? போடுறேன். நீ டிவோர்ஸுக்கு ரெடி பண்ணு. ஆனால் அதுக்காக என்னோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிற உரிமை உனக்கு கிடையாது விஷ்ணு. நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கொந்தளித்தாள் வைஷ்ணவி. ஒரு நொடி கண்களை மூடியவளோ ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். பிறகு மெதுவாக கண்களை திறந்து விஷ்ணுவின் கண்களை நேராக பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரை விட அவளது பார்வையில் இருந்த வலி அதிகமாக இருந்தது. கேட்டியே, எதுக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? சில நொடிகள் அமைதியாக நின்றவளோ தனது குரலை அழுத்தமாக்கினாள். ஆமாம் விஷ்ணு, நான் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ நினைக்கிறது போல உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு இல்லை. நீ நினைக்கிறது போல உன்னோட பணத்துக்காகவோ இல்லை உன்னோட உடம்புக்காகவோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. என்னோட வாழ்க்கையில் இருந்த மொத்த சந்தோஷத்தை கெடுத்தது நீ. என்னோட மொத்த நிம்மதியையும் சிதைச்சது நீ. நான் ஆசையாக வளர்த்த என்னோட காதலை மொத்தமாக அழிச்சது நீ. உன்னோட அலட்சியம், நீ செஞ்ச ஒரு தப்பு, அதுதான் என்னோட மொத்த வாழ்க்கையும் அழிச்சு போட்டுடுச்சு. வைஷ்ணவியின் குரல் நடுங்கினாலும் வார்த்தைகளில் இருந்த உறுதி மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும் இல்லை? ஒரு சின்ன தப்பு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிதைக்கும்னு உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கையாலேயே என் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தேன். வைஷ்ணவி ஆவேசமாக பேசிக்கொண்டே இருக்க மெதுவாக அவளது பார்வை கங்காவின் பக்கம் திரும்பியது. அதுவரை அழுது அழுது நாடகம் போட்டு கொண்டிருந்த கங்காவின் முகத்தில் முதல் முறையாக ஒரு குழப்பம் வந்து அமர்ந்தது. என்னது, இவளும் பழி வாங்கத்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காளா என்று மனதிற்குள் நினைத்தவளோ புரியாமல் வைஷ்ணவியையே பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணுவோ வைஷ்ணவியை வெறித்து பார்த்தபடி, என்ன, உன் வாழ்க்கைய நான் அழைச்சனா? யாருடி நீ? எங்கேருந்து வந்திருக்க? என்னை குழப்புறதுக்குன்னு எல்லோரும் டிசைனாக கிளம்பி வருவீங்களா என்று கோபமாக கத்தினான் அவன். உங்களில் யாராவது ஒருத்தராவது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒழுங்காக சொல்கிறீங்களா? என்னோட வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொருத்தராக வர்றீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்கிறீங்க. ஆனால் எல்லா கதையும் தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் இப்படி அந்தரத்தில் தொங்கிட்டு நிற்குது என்று சொல்லிக்கொண்டே தன் தலையில் கையை வைத்து கொண்டான் அவன். விஷ்ணு அப்படி சொன்னதுமே வைஷ்ணவி அவனை பார்த்தபடியே, இப்போவே வக்கீல வர சொல்லு, நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தரேன் என்றாள் அவள்.